பயணம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அரண்மனையில் அவரை வாரினால் அடித்து அவர் மேலே துப்பி அவர் சிரசின் மேலே முற்கிரீடத்தை வச்சு அவர் வெளியே கூட்டு வராங்க. கூட்டு வந்து கொல்கதா கபாலஸ்தலம் மண்டபோடு அப்படின்னு சொல்றக்கூடிய மலைக்கு அவரை அழைச்சிட்டு போறாங்க சிலுவையில் அறையறதுக்காக. போகும்போது அவருடைய தோளின் மேலே நம்மை சுமக்கும் அந்த தோள்களின் மேலே சிலுவையை வைக்கிறாங்க. அந்த பார சிலுவையை அவர் சுமர்ந்து கொண்டு மலையின் மேல் ஏறுகிறார். போகிற வழியில் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து கண்ணீர் விட்டாங்க. அப்போ ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்கிறாரு, எனக்காக அழாதீங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி. நான் கூட யோசித்தேன், இது ஏன் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க? ஒருவேளை அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர் சொல்கிறாரா, என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 2 எபிசோடு முன்னாடி கூட நம்ம சொன்னோம். அதாவது அந்த பரபாஸ் இயேசுவை விடுதலை செய்யக்கூடிய அந்த காட்சியில் மக்கள் சொன்னாங்க, இந்த மனுஷருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலேயும் வரக்கடவது என்று சொல்லி. ஆகையினால ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்லி இருப்பார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி அந்த பயணத்தில் அவர் முன்னோக்கி போகிறார். அப்படி போகும்போது அவரால் அந்த சிலுவையை சுமக்க முடியல. அப்போ அந்த பக்கமாக வந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மேலே அந்த சிலுவையை கட்டி அவர் சுமந்து வர சொல்கிறாங்க. இந்த சீமோன் தான் முழு மனசோட இந்த சிலுவையை சுமந்தாரா அப்படின்றது வேதத்தில் இல்லை. அவரை கம்பல் பண்ணி தான் அந்த சிலுவையை அவரை சுமக்க வச்சிருக்கிறாங்க. அவரை சுமக்க வச்சு கொல்கதா மலைக்கு மேலே ஆண்டவரை கொண்டு போகிறாங்க. ஆண்டவர் போகக்கூடிய இந்த பாதை, இந்த பயணம், அவர் மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். மரணத்தை ஜெயமா மாற்றணும்னு சொல்லி பயணித்து கொண்டிருக்கிறார். தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னா நம்மளுடைய பாதை, நம்மளுடைய பயணம் எப்படி இருக்குது? நம்ம ஆண்டவரை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோமா? என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ நாம அந்த சிலுவையை, அந்த பாரங்களை நம்ம சுமந்துக்கிட்டு ஆண்டவர் பின்னால போறோமா? அவரை நோக்கி பயணிக்கிறோமா, இல்லை உலகத்தை நோக்கி பயணிக்கிறோமா? அப்படி இல்லைன்னா நாம அவரை நோக்கி பயணிக்கணுன்றத இது மூலமா நம்ம கற்றுக்கொள்வோம். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி, மரணத்தை ஜெயமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கோல்ல உறுதியா இருந்து கொல்கதா மலையின் மேலே ஏறினார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்ம எந்த பாதையில சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்றத சிந்தித்து பார்ப்போம். பாடல் கொந்தளித்து பொங்க கப்பலாடி செல்கையில் புயல் காற்று சீறி வீச கிழிந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து காப்பாற்றி யாயிரும் காற்றமர்த்தி துணை நின்று காரை சேர செய்